சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தார்னா கண்டிப்பாக மக்கள் அவர்கள் விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு வராரு. அதாவது இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது திமுக அவங்களோட ஓட்டுகளை சேகரிக்கிறாங்க. தமிழக மக்கள் திமுகவை ஆதரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருது. ஆனால் கண்டிப்பாக தமிழக மக்கள் புறக்கணிக்க போகிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. அதற்கு காரணம் சமீபத்தில் நடந்த சிவகங்கையில் ஏற்பட்ட மாபெரும் படுகொலை தான். அதாவது அஜித்குமார் அவர்களின் படுகொலை தான். காவலாளியாக இருக்கக்கூடிய அஜித்குமாரை விசாரணை என்ற பேரில் டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தி அவரை கொன்று இருக்காங்க. இதனால் சட்ட சீர்கேடு தமிழ்நாட்டில் சரியில்லை எனவும் பாதுகாப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அதனால் மக்கள் ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க. திமுக ஆட்சியில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக தான் மக்கள் செயல்படுவாங்க. மக்கள் திமுகவை முழுசாக வெறுத்துட்டாங்க என எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு திமுக எதிர்க்கா. இதனால் திமுகவோட ஆட்சி கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்படும் என அவர் கேள்விகளை முன் வச்சிருக்காரு. மேலும் மக்கள் கண்டிப்பாக திமுகவை ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2021 அவங்க வெற்றி அடைந்தப்போ நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதியில் 20% கூட அவங்க நிறைவேற்றலை எனவும் அதனால் மக்கள் ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க எனவும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக முன்னணியில் வச்சிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேலே நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாராம். ஆனால் போகிற போக்க பார்த்தா எதிர்க்கட்சி அந்தஸ்து அப்படின்றது கூட இருக்காது எனவும், அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே உடஞ்சி செதறுவாங்க எனவும், இதனால் தீவிரமான திமுக விலக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால் திமுக கண்டிப்பாக தோல்வி அடையும் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிச்சா கண்டிப்பாக திமுக 10 ஆண்டுகளுக்கு மேலே அரசியலில் இருக்க முடியாது. மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத சூழ்நிலை ஏற்படும் எனவும் சொல்லப்பட்டு வருது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தால் அவரை விரட்டி அடிப்போம் என மக்கள் உறுதியாக இருக்காங்க என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் யார் வெற்றி அடைவாங்க என்பது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.